கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கிற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடினோம். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுடைய வருங்கால தலைமுறையினராக இருக்கக்கூடிய அவர்கள், ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஜென் ஜி என்று சொல்லலாம், இவர்கள் குறித்து நாம் அதிகம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, நாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய காலத்தில் இருந்த தீமைகள் வித்தியாசமானது. நமக்கு பெற்றோர்கள் கூறிய அந்த அறிவுரைகள், நம்முடைய மூத்தோர்கள் நம்மை எல்லாம் தீமையான வழியிலிருந்து விலக்கிய வழிமுறைகள் எல்லாம் வித்தியாசமானது. ஆனால் இன்றைய தலைமுறையினருடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளும் அவர்களுடைய அந்த செயல்முறை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது நிறைய யதார்த்தமான நிகழ்வுகள் நீங்களே அறிந்திருக்கலாம். செல்போன் மூலமாக எப்படி ஒரு அடிமைத்தனம் அவர்களிடத்தில் நுழைந்திருக்கிறது. செல்போன்களில் உள்ள அப்ளிகேஷன்கள் சிலது, உதாரணமாக இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், இது போன்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களாக இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரீல்ஸ் மோகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த செல்போன்களில் வீடியோ கேம் எல்லாம் முன்னாடி டிவியில் உட்காந்து விளையாடுவாங்க. அதற்கென்று சில மூளை முடுக்குகளில் கடை இருக்கும், போய் அரை மணி நேரம் காசு கொடுத்து விளையாடிட்டு வரக்கூடிய நிலைகள். இப்போ அந்த செல்போன்களில் இந்த பப்ஜி போன்ற, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேமை டவுன்லோடு செய்து ஒரு குழுவாக அமர்ந்து மணிக்கணக்காக விளையாடுகிறார்கள். அப்போ இவர்களுடைய அந்த நேரங்கள், இவர்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய நேரங்கள் தப்பான காரியங்களுக்காக, பொழுதுபோக்கான காரியங்களுக்காக, சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். நமக்கு என்று இஸ்லாம் நிறைய கடமைகள் கூறி இருக்கிறது. என்ன கடமையெல்லாம் கூறி இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிக்கு செய்ய வேண்டிய, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. சமுதாயத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கின்றன. ஒரு முள்ளு வழியில் இருந்தால் கூட அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம். சமூக பொறுப்புகள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறது. ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிறது. இதிலெல்லாம் நம்ம ஈடுபடுத்தணும். ஈடுபடுத்தப்படாமல் அவர்களை மழுங்கடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் மேற்கோள் காட்டிய 1-2 விஷயங்கள் தான் இது. இன்னும் நிறைய இருக்கு. அதுபோல ஒரு 2 வீலர்ல எடுத்துக்கொண்டு, அந்த 2 வீலர்ல 2 பேர் உட்காரவே முடியாது. உட்கார்றதா இருந்தால் ஒருத்தர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும், இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அவர்களுடைய 2 வீலர் தான் இந்த லெவலில் தான் இருக்கு, அந்த வண்டியெல்லாம் இந்த லெவலில் தான் இருக்கு. அது ஒரு ஃபேஷனாக நினைக்கிறார்கள். ஆடைய கிழிந்த நிலையில போடுறது ஃபேஷன் நினைக்கிறாங்க. சங்கிலிகளை தொங்க விடுறது ஃபேஷன்களா நினைக்கிறாங்க. அப்போ அறிவார்ந்து சிந்திக்க வேண்டிய இந்த சமூகம் அறிவிழந்து போகக்கூடியவர்களாக போய்விடுவார்களோ, சிந்தனையை இழக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்களோ என்று நாம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இப்போது நடந்த அரசியல் மாற்றமும் அதில் ஒரு பகுதி தான். அவருடைய சேவையெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டவர்கள் யாரும் கிடையாது. அவருடைய தியாகங்கள், போராட்டங்கள், ஏழை எளியவருக்காக எவ்வளவு கஷ்டப்படுறார், பாடுபடுகிறார் என்று தியாக உணர்வை பார்த்து, கல்வி அறிவை பார்த்து, அவருடைய ஏழைக்கு அவர் செய்த உதவிகளை பார்த்து எவரும் ஓட்டளிக்கவில்லை. மாறாக ஒரு கவர்ச்சி. அவர் சினிமாவில் இத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்காருன்னா நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு கற்பனை உலகம். ஒருத்தர் பேசும்பொழுது கூட சுட்டி காட்டினார், நீங்க இந்த சினிமா பார்த்துருக்கீங்களா, இந்த அளவுக்கு இவங்க மக்கள் கிட்ட மோகம் அதிகரிச்சிருக்குன்றது ஒரு உதாரணம் சுட்டி காட்டுறாரு பாருங்க. அதாவது நீங்க ஹீரோவா சில முகங்களை பார்த்து வச்சிருக்கீங்க, இவங்களை வில்லனா நீங்க ஒரு படத்தில் நடிக்க வச்சா ஏத்துக்குவீங்களான்னு ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா வில்லனா இருக்கக்கூடிய ஒருத்தரை ஹீரோவாக நடிக்க வைத்தால் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இப்போ முதலமைச்சராக யார் ஏற்படுத்தி வச்சிருக்காங்களோ அவர் வில்லனாக ஒரு படம் நடித்தா அவங்க உள்ள ஏற்றுக்கொள்ளுமா? அவர் ஹீரோ தான் நடிக்கணும் என்று உள்ளம் சொல்லுது.
இன்னொரு வில்லன் நடிகர் இருக்காரு, அவர் பிஜேபிக்கு எதிராக நிறைய பேசுவார். அவர் ஹீரோவா நடிக்க வச்சாருன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்? அந்த அளவுக்கு பைத்தியம் உள்ளத்தில் ஏறி இருக்கிறது. இவர் ஹீரோ தான் இருக்கணும், இவர் வில்லனை தான் இருக்கணும், இவர் காமெடியனை தான் இருக்கணும், இவர் மற்றவங்கிட்ட அடி வாங்கணும், இவங்க அரைகுறை ஆடையோட தான் நிற்கணும் என்ற மாதிரி ஒரு உள்ளத்து நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முட்டாளான ஒரு உலகத்தில் தள்ளி இருக்காங்கன்னு தெரியுதா? ஒரு டூப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை, பொய்யான ஒரு விஷயத்தின் பக்கம் நம்முடைய உள்ளம் ஈர்க்குது. அதுதான்ற மாதிரி ஒரு பக்கம் நம்மளை தள்ளுது பாருங்க. இதுதான் ஒரு மாய சிந்தனையில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய நிலையாக பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்முடைய பிள்ளைகளை, இந்த ஜென்சி தலைமுறையினரை, வருங்கால தலைமுறையினர் விஷயத்துல, இந்த குழந்தைகள் விஷயத்தில் சார்ந்து நாம் கவனம் செலுத்த வேண்டும், பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும், ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற வேண்டும் என்பதனை நாம் ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் படிப்பினை பெறணும். அதே மாதிரிங்க ஒரு சில தினங்களாக நீங்க பார்க்கலாம், முகநூலை திறந்தாவே ஒரு கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். 1.5 வயசு ஒரு குழந்தைய சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு இன்னொரு கள்ளக்காதல் மாதிரி ஒரு தொடர்புகள் ஏற்பட்டு அந்த குழந்தைய துன்புறுத்தி கொலை செய்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வருகிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் மீது கருணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது, இரக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. வேண்டா வெறுப்பாக குழந்தைகளை பெற்று எடுக்கக்கூடியவர்களாக, அதை முறையற்ற முறையில பொடும்போக்கு தன்மையாக கையாளக்கூடிய நிலையெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு பாதிப்புகள் வந்துவிடக் கூடாது என்றால் இஸ்லாம் கூறக்கூடிய அறிவுரைகளை நாமும் உள்ளத்தில் வாங்கி நம் தலைமுறையினருக்கும் அந்த அறிவுரைகளை சேர்க்கக்கூடியவர்களாக, பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறி நாம் வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்போமானால் இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம். முதலாவது 1-2 விஷயங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி ஒரு இரக்கத்தை, ஒரு அன்பை, ஒரு பாசத்தின் மூலமாக ஒரு குழந்தையை, ஜென்சி தலைமுறையை மாற்றி அமைத்தார்கள் என்பதை நம்ம போதனைகள் மூலமாக தான் பார்க்கிறோம். ஒரு கடுமையின் மூலமாக மாற்ற முடியாது, ஒரு கோபத்தின் மூலமாக மாற்ற முடியாது, ஒரு ஆத்திரத்தின் மூலமாக மாற்ற முடியாது, அன்பால் மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபzzan கலீதல் கல்ப் லன்ஃபது மின் ஹவ்லிக. நபியே, அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக நீங்க மக்களிடத்தில் மென்மையாக நடக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் அது. நீங்க மென்மையா நடக்கிறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள். நீங்கள் ஒரு சிடுமூஞ்சியாக இருந்திருந்தால், கடின சித்தம் கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால், உங்களை விட்டு என்றோ அந்த மக்கள் ஓடி போயிருப்பார்கள், விரண்டு போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அழகான கொள்கையை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை அல்லாஹ்விடத்தில் பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான கொள்கையை வைத்துக் கொண்டு கூட சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் திட்டவட்டமா சொல்றான். எதன் மூலமா தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? நீங்க மென்மையா நடக்கிறீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான் பாருங்க, அதன் மூலமா தான் மக்கள் இடத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். கிட்ட வருவாங்க உங்ககிட்ட. சிடுமூஞ்சியாக நீங்க இருந்திருந்தா, கடும் போக்கு உள்ளவர்களாக நீங்க இருந்திருந்தா மக்கள் உங்களுக்கு முன்னாடி கூட வந்திருக்க மாட்டாங்க, விரண்டு போயிருப்பாங்க நல்லா சொல்லி காட்டுகிறார். ஒரு சில சம்பவத்தை நான் மேற்கொள் காட்டுறேன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டம் என்ன? அதாவது சலாம் சொல்லக்கூடிய விஷயத்துல சிறியவர்கள் பெரியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், நடந்து செல்பவர் உட்கார்ந்து இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள் அதிகமான எண்ணிக்கைக்கு உள்ளவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்பது நபிகளார் கொண்டு வந்த சட்டம். இதை நீங்க புகாரியில 6231 ஹதீஸ்ல பார்க்கலாம். அதாவது சின்ன பசங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும், நடந்து போறவங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு சலாம் சொல்லணும். அதே மாதிரி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, வயசுல மூத்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கடந்து போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சின்ன பிள்ளையை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார், சின்ன பிள்ளைகளை பார்த்து அனஸ் சலாம் சொல்கிறார். சொல்லிட்டு கூறுகிறார்,
இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளை கடந்து போகும் பொழுது சலாம் சொல்வார்கள். அவர்களை பார்த்து நானும் சலாம் சொல்கிறேன் என்ற வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து. சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை பாருங்க. ஒரு பெரிய ஆளுங்க, ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வச்சுக்கோங்க, பெரிய ஒரு அதிகாரி சின்ன பிள்ளை அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அந்த பிள்ளையினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய ஆள் நம்மளை பார்த்து சலாம் சொல்றாருன்னு அடுத்த முறை அவன் என்ன செய்வான்? வரும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவான். நீங்க யாரையும் விடுங்க, தெரியாதவர்களை பார்த்து நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க, அடுத்தவர் முண்டி அடிச்சுக்கிட்டு அவர் உங்களுக்கு சலாம் சொல்ல வருகிறார். இப்படி மரியாதை என்பது கொடுப்பதன் மூலமாகத்தான் வருகிறது என்ற ஒரு கான்செப்ட் இதுல இருக்கா இல்லையா? மரியாதை தானா வந்துடாதுங்க, நாம அதை கொடுக்கணும். அது சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும். அப்ப அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகள் விஷயத்துல சலாம் காட்டி கொடுத்த விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி அனஸ் எல்லாமே அனஸ் தான் இந்த விஷயத்தை அறிவிக்கிறார். சின்ன பிள்ளைகள் சார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துகிட்ட முறையை அவர் தான் அறிவிக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு ஒரு தம்பி இருந்தார். அவர் பேர் அபு உமைர். உம்மு சுலைம் அபு தல்ஹா அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் அபு உமைர். இந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அபு தல்ஹாக்கு பிறக்கல. முந்தைய கணவர் மூலமாக மாலிக் என்பவருக்கு உம்மு சுலைம் மூலமா பிறந்தவர் தான் யாரு? இந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். உம்மு சுலைம் தான் அவங்களுக்கு தாய். இந்த அபு உமைருக்கு அவங்க தான் தாய், தகப்பன் மட்டும் தான் வேற. இது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த பையனை பத்தி இவர் குறிப்பிடுகிறார், அனஸ் ரலியல்லாஹு குறிப்பிடுகிறார். ஒரு சின்ன குருவியை வச்சு அந்த பையன் அபு உமைர் விளையாடிக்கிட்டு இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கவிதை நடையில கேட்பாங்க. சின்ன பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைய கிட்ட உட்கார வச்சுட்டு பேசுறாங்க. யா அபா உமைர் மா ஃபாலன் நுகைர். உமைர் நுகைர் கவிதையில கேட்கிறாங்க. அபு உமைரே உன் நுகைர் என்னாச்சு? உன் சிட்டுக்குருவி, சின்ன சிட்டுக்குருவி என்னாச்சு? பாடக்கூடிய அந்த புல்புல் சிட்டுக்குருவி என்னாச்சு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சின்ன பேர் எடுத்து அப்படி கேட்கணும். உன் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை பார்த்து இது எப்படி உன் கையில வந்துச்சு, இது எப்படி பயன்படுத்துறது? இப்ப பார்த்தா செல்போன் இல்லாத குழந்தைங்க யாருமே இல்லைன்னு சொல்லிடலாம். அவங்க கிட்ட ஆக்கப்பூர்வமா நீங்க கேள்விகளை கேட்கலாம். இது பாரு, இது என்ன தெரியுமா? யூடியூப் தெரியுமா? இந்த யூடியூப்ல சர்ச் எப்படி பண்றது தெரியுமா? வாய்ஸ் போட்ட மாதிரி காமிப்பான். இப்படிதான் வாய்ஸ் போடணும், இப்படிதான் சர்ச் பண்ணி, இப்படிதான் எடுக்கிறதுன்னு சொல்லி. இதுல இது தேடக்கூடாது, இதை தான் தேடணும் என்று சொல்லி குரான் கிராத் இருக்கு பாருங்க, அதை எடுத்து குரான் இப்படிதான் நம்ம ஓத வச்சு இப்படிதான் மனப்பாடம் பண்ணணும், இப்படிதான் சூறாக்களை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யணும்? சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று மட்டும் சொல்லக்கூடாதுங்க, மாற்றம் வராது. எதை செய்யணும்னு சேர்த்து சொல்லி கொடுக்கணும். அதன் மூலமாக தான் மாற்றம் வருமே தவிர இதை செய்யாத இதை செய்யாத என்று சொல்லி அதோட கடந்து போயிடுறாங்க. இதை செய்யாத இதை செய் என்று சொல்லி மாற்று வழியை யார் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவங்க தான் அந்த பிள்ளைகளை மாற்றத்தின் பக்கம் கொண்டு வர முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பிள்ளை இடத்துல உட்கார்ந்து சரிக்கு சரியாக அமர்ந்து, சின்ன பிள்ளைங்க எப்படி ஒருத்தர் பேசிக்கிடுவாங்களோ அதே மாதிரி இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பேசி அவருடைய உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதனை இந்த செய்தி பார்க்கிறோம். இது ரெண்டாவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு உணவு பானத்தை வந்தாலும் பங்கிட்டு சாப்பிடுவாங்க. அவங்களே சாப்பிட மாட்டாங்க. நம்ம கிட்ட அந்த பழக்கமே குறைஞ்சிருச்சு. நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேருக்கு மட்டும் தான் சமைக்கிறோம். அதோட சேர்த்து ஒரு 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு ஒரு கொடுத்து அனுப்பலாமன்ற அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரங்கள்ல குறைஞ்சு வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுதுங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்காருவாங்க, உணவு வரும், சாப்பிட்டு என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் பங்கு போட்டு அப்படியே மீதி இருக்கிறத கொடுப்பாங்க. ஒரு பெரிய ஒரு பானம் வருகிறது, பால் வருகிறது. பால் வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வழிமுறை என்னன்னு கேட்டா வலது பக்கத்துல தான் கொடுக்கணும் என்பது அவங்களுடைய வழிமுறை. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வலது பக்கம் பாக்குறாங்க, இடது பக்கம் பாக்குறாங்க, மூத்தவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளமே கேட்கல, பெரியவங்களுக்கு அது கொடுத்தாதானே நல்லா இருக்கும் என்று உள்ள சொல்லுது. ஆனா அவங்க கொண்டு வந்த சட்டம் என்னன்னு கேட்டா வலது பக்கம் தான் கொடுக்கணும் என்பது சட்டம். இப்ப ரசூலுல்லாஹ்வே கீழே இறங்கி வர்றாங்க பாருங்களேன், பேசுறாங்க இந்த சின்ன பையன் கிட்ட, இதை பார்ப்பா உனக்கு தான் நியாயப்படி கொடுக்கணும் இதை, ஆனால் இடது பக்கம் மூத்தவர்கள் வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நீ அனுமதி கொடுத்தால் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க. நியாயப்படி உனக்கு தான் நான் கொடுக்கணும்,
நீ அனுமதி கொடுத்தா நாங்க கொடுக்கறேன்றார். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பங்கை நான் ஒரு காலம் விட்டு தர முடியாதுன்னு அவன் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த மீதி உள்ள பானத்தை, பாலை அந்த சிறுவனுடைய கையில ஒப்படைத்தார்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அங்கதான் ரசூலுல்லாஹ் தனிச்சு நிக்கிறார். ஏன் அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தனிச்சு நிக்கிறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்யாது, அந்த பாரபட்சம் இருக்காது, ஆளை பார்த்து நீதி வழங்குறது இருக்காது, ஏழை பணக்காரன்ற மாதிரி உள்ளத்துல பாகுபாடுலாம் இருக்காது. அவங்க கொண்டு வந்த கொள்கையில கரெக்டா நிற்பாங்க ரசூலுல்லாஹ். இதனாலதான் வென்றெடுக்க முடிஞ்சதுங்க. இப்ப சிறுவர்கள்லாம் இதுல உன்னிப்பா கவனிப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட சொல்றோம்ல, தொழுன்னு சொல்றோம், குர்ஆன் ஓதுன்னு சொல்றோம், டிவி பார்க்காதுன்னு சொல்றோம். அவன் என்ன பார்ப்பான்னு கேட்டா, இவங்க எப்படி சொல்ற ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்காங்களா, தொழுகிறாங்களா 5 வேளை, நம்மளை பார்ப்பான். இவங்க குர்ஆன் ஓதுறாங்களா என்று நம்மளை பார்ப்பான். இவங்க டிவி பார்க்காம இருக்காங்களா நம்மளை பார்ப்பான். இவங்க வீடியோ கேம்லாம் விளையாடாம இருக்காங்க நம்மளை பார்ப்போம். ரீல்ஸ் பார்க்காம இவங்க இருக்கா நம்மளை பார்ப்போம். நாம எதை செயல்முறையில செய்கின்றோமோ அதுதான் அவர்களிடத்துல மாற்றங்கள் வருமே தவிர, நம்ம அறிவுரை சொல்ற பாருங்க, அதெல்லாம் ஒரு சதவீதத்துக்கு கூட மாற்றங்கள் வராதுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்லி அதை காட்டி கொடுத்தாங்க, மாற்றங்கள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். இதுவும் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி எத்தனை செய்தி பாருங்க. உமர் இப்னு அபி ஸலமான் ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலேயே, அதாவது அரவணைப்பிலேயே வளரக்கூடியவராக இருக்கிறார். இங்க எடுக்கிறாரு, அங்க எடுக்கிறார், சின்ன பையன் நடுவில் எடுக்கிறாரு, கடைசி எடுக்கிறார், சாப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, இடது கையெல்லாம் சாப்பிடக்கூடாது, வலது கையெல்லாம் சாப்பிடணும், தட்டினுடைய அருகாமையில தான் சாப்பிடணும், தட்டினுடைய அருகாமையில தான் சாப்பிடணும், இங்க அங்க அலைஞ்சு சாப்பிடக்கூடாது, பிஸ்மில்லா சொல்லித்தான் சாப்பிடணும் என்று ரசூலுல்லாஹ் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு பிற்காலத்தில் சொல்கிறார், இது ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன பிறகு என் வாழ்நாள்ல உணவை சாப்பிடும்போது இது நான் பழக்கமா நான் வச்சுக்கிட்டேன், மாற்றவே இல்லையே, அதையே நான் பேணி கொண்டு வந்தேன்னு சொல்லி இந்த உமர் இப்னு அபி ஸலமா என்ன செய்கிறார், ஒரு சுட்டி காட்டக்கூடிய செய்தியை புகாரியில் நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க தொழுகையிலையும் சரி, சாப்பிட்ற நேரத்திலையும் சரி, அன்றாட நடவடிக்கையிலையும் சரி, விளையாடுற விஷயத்திலையும் சரி, எல்லாத்திலையுமே சிறுவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வென்றெடுப்பதற்காக, நன்மையான காரியத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக, தீமையான காரியத்தை விளக்குவதற்காக வெறுமனே குர்ஆன் ஹதீஸுடைய போதனையை மட்டும் அவங்க கொண்டு மாத்தி விடல, அவங்களுடைய நடவடிக்கை மூலமா தான் மாத்தினாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறுவர்களுடைய தோழரா இருந்திருக்கிறாங்க, ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாங்க, அறிவுரை கொடுத்திருக்கிறாங்க, வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க, அதனால மாற்றங்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஜெனரேஷன் மத்தியில மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம நன்மையான காரியத்தின் பக்கம் வரணும், சிந்தனை பூர்வமான ஒரு பாதையின் பக்கம் வரணும்னு சொன்னா நாமும் அது போல நபிகளாருடைய வழிமுறையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 10 ஆண்டு காலம் நான் பணிபுரிந்திருக்கிறேன். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 10 ஆண்டு காலம் நான் பணிபுரிந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருந்ததற்காக என்னை அவர்கள் சீ என்று கூட கூறியது கிடையாது. ஒரு காரியத்தை நான் செய்யாம இருந்ததுக்காக என்ன, ஏன் இப்படி நீ செய்யல என்றோ, ஏன் இப்படி செய்தாய் என்றோ, சீ என்று கூட அவர்கள் என்னை பார்த்து கூறியது கிடையாது என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான மனிதர்களிலேயே நற்பண்புகளில் மேலானவராக இருந்தார்கள். அவங்க ஒரு வேலைக்கு என்ன அனுப்புனாங்க. அனுப்பும் பொழுது நான் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்தில் சொல்லிக் கொண்டேன். இந்த வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது, வாயில் சொல்லாம உள்ளத்தில் சொல்லிக்கிறாரு. செய்யாம இருந்தா நல்லா இருக்குமா என்றும் ஒரு உள்ளத்தில் வருது. வெளியே வர்றாரு, வேண்டா வெறுப்போட வர்றாரு. வந்தா பிள்ளைங்க தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து அவரும் விளையாட ஆரம்பிச்சிட்டார். விளையாட ஆரம்பித்த பிறகு அவர் குறிப்பிடுகிறார், இப்படியே நேரம் கடந்து போயிடுச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய பின்னாடி உள்ள பகுதியை பிடிச்சு திருப்பினாங்க. நான் திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ போலியா, நான் அனுப்புற உன்ன வேலைக்கு நீ போகலையான்னு கேட்டாங்க. இப்ப போறேன்னு கிளம்பி நான் போயிட்டேன் என்றதை அவர் அறிவிக்கிறார். நாம இப்படி ஒரு பிள்ளைய வேற வேலைக்கு அனுப்பி அவன் போகவில்லை என்றால் அவனை அடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த அறிவுரையை சொல்லுவோம். எவ்வளவு நேரம் ஆச்சு நான் அனுப்பி, நீ இதை இன்னும் போகாம இருக்குன்னா என்னன்னு சொல்லி ஒரு திட்டுவதன் மூலமாகவோ ஒரு அடிப்பதன் மூலமாகத்தான் அடுத்த அறிவுரையை சொல்லுவோம். ரசூல் அப்படி சொல்ல, சிரிச்ச நிலையில திரும்பி பார்க்கிறார், இப்ப போயிடுறேன் என்ற ஒரு கிளம்பி போன சம்பவத்தை எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறத பார்க்கிறோம். அப்போ இப்படி ஏராளமான அறிவுரைகள் சிறுவர்கள் சார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விஷயத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடுமை என்று வந்துட்டா, கடுமை எதில் காட்டுவாங்கன்னு கேட்டா
அல்லாஹ்வுடைய ஹராமான விஷயம்லாம் இருக்கு பாருங்க, அதுல பொறுமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஜக்காத்து பொருள் பள்ளிவாசல்ல இருக்கும், ஹசன் ஹுசைன் விளையாடுவாங்க. தெரியாம ஹசன் அல்லது ஹுசைன் என்ன செய்து விடுகிறார், பேரிச்சம்பழத்தை வாயில போட்டுறாரு. சின்ன பையன் தானே. ரசூலா ஓடி வந்து அந்த தலையில இங்க தட்டி துப்ப வைக்கிறாங்க. துப்ப வச்சுட்டு சொல்றாங்க, முகமதுடைய குடும்பம் சக்காத்து பொருளை சாப்பிடக்கூடாது, சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறாங்க. இந்த தெரியாதான்ற இந்த வார்த்தை என்ன காட்டுது தெரியுமா? பலமுறை அதை சொல்லியிருக்காங்கன்னு காட்டுது. அம்மா அலிம்த, உனக்கு தெரியாதா, தெரியவில்லையா? அண்ணா ஆல முகமதின் லா யாக்குலுன சதகா, முகமதுடைய குடும்பம் ஜக்காத் பொருள் சதக்கா பொருள் சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியவில்லையா என்று கேட்பதின் மூலமாக இதற்கு முன்னாலே சொல்லி இருக்கிறாங்க, முகமதுடைய குடும்பம் ஜக்காத் பொருளை சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க. அவர் சாப்பிட்டாரு, சின்ன பையன் தானே. உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஹராமான ஒரு காரியத்தை ரசூலா செய்ய விட்டுற மாட்டாங்க. அப்படியே கோவப்படுவாங்க, அப்படியே அங்க நின்று அதை அதட்டி அதை சரி செய்யக்கூடியவர்களாக ரசூலா இருந்திருக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல நீங்க பாருங்க, அன்பு அவ்வளவு வெளிப்படுத்துவாங்க. கிராமவாசி என்ன செய்கிறார், ரசூலா முத்தம் கொடுக்கறத பாக்குறாரு குழந்தைகளை. நான்லாம் எனக்கு 10 குழந்தை இருக்கு, நான் முத்தமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர். இப்ப ரசூலா சொல்றாங்க, அன்னஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இரக்கத்தை கலட்டி எடுத்து விட்டால் நான் என்னப்பா செய்ய முடியும்ன்றாங்க ரசூலா. முத்தம் கொடுத்ததே இல்லையா குழந்தைக்கு, நீ உன் உள்ளத்துல இரக்கம் அல்லாஹ் கலட்டி எடுத்து விட்டான், நான் என்ன செய்ய முடியுன்றாங்க. இறக்க வேணுன்றாங்க, அன்பு வேணுன்றாங்க, பாசம் வேணுன்றாங்க. தொழுகையில கூட சில நேரம் பார்க்கிறோம், சஜிதாவில் அவர்கள் இருப்பார்கள். சஜிதாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தாமதம் ஆகிடும் சில நேரத்தில். ஏன்னு கேட்டா, அந்த சின்ன பிள்ளைகள் ரசூலுடைய முதுகுல என்ன செய்வாங்க, உட்கார்ந்துருப்பாங்களாம். அதனால ரசூலா எழுந்திருக்காம தாமதப்படுத்துவார்கள்னு ஹதீஸ்ல பார்க்க முடியுது. நம்ம பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு வர மாட்டோம். ஏன், மனைவி சொல்லுவாங்க அழைச்சிட்டு போங்கன்னு வாங்க. அவன் போனா இங்க ஓடுறான் அங்க ஓடுறான், ஒரு சில இடத்துல தண்ணி எடுத்து இங்க தெளிக்கிறான், பள்ளிவாசல சத்தம் போடுறாங்க, நான் அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களா நாம இருக்கிறோம். ரசூலா ஜமாத் தொழுகையில இமாமா நிக்கிறாங்க, முதுகுல அந்த ஏறி உட்கார்ந்ததுக்காக ஜமாத்தையே தாமதப்படுத்துறாங்க. குழந்தைகளை சிறு பிராயத்துல நீங்க தொழுகைக்கு பயிற்சி கொடுக்கவில்லை என்று சொன்னா பெரியவனான பிறகு அவன் எப்படி வருவான்? சின்ன பிள்ளைகள் பள்ளிவாசலை நிரப்பினால்தான் வருங்கால தலைமுறையினருடைய ஒரு பள்ளிவாசல் களமாக அது இருக்கும். நம்ம அடையாளப்படுத்துறது இல்லைங்க. அவன் பருவ வயசு ஆன பிறகு பார்த்துக்கலாம் என்ற மாதிரி இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளை 5 மணிக்கு எழுப்பி தூக்கத்தில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும், தூங்கட்டும் கொஞ்ச நேரம் என்று இரக்கம் காட்டக்கூடிய அடிப்படையில் தூங்க வைக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நன்மையான காரியத்தை நாமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், பிள்ளைகளையும் செய்ய வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தீமையான காரியத்தை நாமும் செய்யக்கூடாது, அவர்கள் செய்தால் முறையாக கண்டிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சில அறிவுரைகள் மூலமாக, செயல்முறைகள் மூலமாகத்தான் இந்த தலைமுறை மத்தியில மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதனை நாம் படிப்பினையாக பெற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவார்கள் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்